ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். என் மக்களை என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள். என் வாய்மொழிக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசிடுவேன். ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தினுள் வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாலும் சென்றாலும் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசுமொழி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உமதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்றும் அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. நெடுந்தூரம் இருந்தாலும் நீதான் என்று உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பில் துடிப்போடு வாழ்வேன், ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவேன், மணவாசல் திறந்தே உன்மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா. செவியன்றி குயில் பாட இனிதொன்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடலினிதென்று சொன்னார்,
புவி மீது இசை ஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உள்வான விண்மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன் இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேவேன். நிலை என்ன வந்தாலும் உனை போற்றுவே. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பேரல்லவா. கடந்தாலும் உள்ளத்தில் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும். கடலாளம் சென்றாலும் உஞ்ஞானம் பொங்கும். எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன். பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன். பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார்.
நாம் மகிழ்ந்து கொண்டாடும் திருவிழாக்களில் ஒன்றுதான் அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழா. அன்னை மரியாவை நாடாமல் இறை அருளை பெறுவதற்கான விருப்பம் என்பது சிறகுகளின்றி பறக்க விரும்புவதை போன்றது என்றார் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர். அமல உற்பவியாய், அழகின் முழுமை கொண்டவளாய், அழகையின் தலைமிதிக்க முன்குறிக்கப்பட்டவளாய், அகிலம் உருவாகும் முன்பே ஆண்டவரின் திட்டத்தில் இடம்பெற்றவளாய் திகழ்ந்தவள் நம் அன்னை. அருள் நிறைந்தவளே வாழ்க என்று ஆண்டவரின் தூதராலும், பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே என்று அன்பு உறவினர் எலிசபெத்தாலும் அன்னை புகழ்ந்தேற்றப்படுகிறார். என் விழிகளில் அழிதிட, இதழ்களில் சிரித்திட, இமைகளில் உறங்கிட, இம்சையை ரசித்திட, வெற்றியில் கழித்திட, தோல்வியில் துவண்டிட, முத்தத்தில் மகிழ்ந்திட, சித்தத்தை செதுக்கிட, உதிரத்தை துடைத்திட, உயிருடன் கலந்திட, இன்பத்தை பெருகிட, இன்னலை களைந்திட இறைவனால் பரிசளிக்கப்பட்ட இனிய தேவை அன்னை மரியாள். மரியாள்தான் புடமிடப்பட்ட முதல் விசுவாசி. நம்மில் பெரியோர் அல்லது சிறியோர் அவ்வப்போது அனுபவிக்கும் ஐயப்பாடுகள், அச்சங்கள், இடையூறுகள் அத்தனைக்கும் அவளும் ஆளானாள். அதே நேரத்தில் அவள் விசுவசித்தால் பேர் பெற்றவள் ஆனாள். நம் மனதிற்கு ஒளியூட்டி, இதயங்களுக்கு உயிரூட்டி, நம்மை வழிநடத்த தூய